காரணமாக முக்கியமான நபராக இங்கு கருதப்படுகிறது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்று சிடிஎஸ் முப்படைகளின் பிரதானியான சவீந்திர டி சில்வா ஜெனரல். அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தனக்கு மேலும் ஒரு பதவி நீடிப்பு கேட்ட போதும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பிகும் லியனகே அவரும் தனக்கு பதவி நீடிப்பு கேட்ட போதும் நீக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இப்ப இராணுவத்தின் தலைமையகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தின் தலைமையகத்தில் இருக்கின்ற செயலாளர் அட்ஜசன்ட் ஜெனரல், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரெக்டர் ஆபரேஷனல் டைரக்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் ஆபீசர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்டர் ஜெனரல் என்று சொல்லி எல்லோரையும் கூட்டாக மாற்றி இருக்கிறார்கள் எல்லாம். அப்ப படைத்துறை இராணுவம் முற்றுமுழுதாக மாற்றப்பட்டிருக்கு. கடற்படையும் புதிய கொமாண்டரை புதிய தளபதியை வைஸ் அட்மிரல் காஞ்சனா பமுனுகோடவை நியமித்திருக்கிறார்கள் கடற்படைக்கு. அதே போல புலனாய்வுத்துறை முற்றுமுழுதாக அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார்கள். தேசிய புலனாய்வுத்துறைக்கு மேஜர் ஜெனரல் ருவான் வணிக சூர்யாவை நியமித்திருக்கிறார்கள். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் CIS என்றதுக்கு அதற்கு இருந்தவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையை பற்றி நாங்கள் பல தடவை கதைத்திருக்கின்றோம். இந்த ஈஸ்டர் புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான பிரச்சனைகளில் கூட பேசியிருக்கின்றோம். அவர்தான் அதை ஒழுங்கு அமைத்ததாக கூட பல தகவல்கள் வந்திருந்தன. அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவற்ற இடத்துக்கு முதல் முறையாக இலங்கையின் வரலாற்றுல ஒரு காவல்துறை அதிகாரி DIG ஒரு ஆளை, அதாவது தம்மிக்க பிரியந்தாவை நியமித்திருக்கிறார்கள் அவரின் இடத்திற்கு. அவர் நிதி மோசடி குற்றவியல் பிரிவில் முந்தி பணியாற்றியதாக கூறப்படுகிறது. அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்டர் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று இராணுவ புலனாய்வுத்துறையை சேர்ந்தவரை மாற்றி இருக்கிறார்கள். அவரின் இடத்திற்கு தற்போது மெக்கனைஸ் இன்ஃபேண்ட்ரி என்று சொல்றது கவச படையணியின் கட்டளை அதிகாரி ஒருவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல இராணுவ புலனாய்வுத்துறையின் டெக்னிக்கல் டிவிஷன் இருக்கின்ற கேர்னல் தர அதிகாரியை மாற்றியிருக்கிறார்கள். அவருக்கு உதவியாக இருந்த கேர்னல் தர அதாவது புலனாய்வுத்துறையை முற்றுமுழுதாக அவருக்கு உதவியாக இருந்த கேர்னல் தர அதிகாரியை மாற்றியிருக்கிறார்கள். சில இடங்களில் அதிகாரிகளை தூக்கி இருக்கிறார்கள். இன்னும் புதியவர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது. அதாவது ஒட்டுமொத்த புலனாய்வுத்துறையும் மறுசீரமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல படைத்துறை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக தளபதிகள் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். புதியவர்களை கொண்டு நியமித்து